வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக வர்ணியா. ரீதா, தை பிறந்தால் வழி பிறக்கும், தரணியிலே ஒளி பிறக்கும் என்பதற்கு ஏற்ப இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் என்று அனைவருடைய வாழ்விலும் வளமை பொங்க, வளர்ச்சி பொங்க. இனி வரும் காலம் எல்லாம் இன்பம் பொங்க, அன்பு பொங்க, மகிழ்ச்சி பொங்க. நேயர்கள் அனைவருக்கும் வேந்தர் டிவியின் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனி தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாட்டம். சூரியனுக்கு பொங்கல் படைத்து மக்கள் உற்சாகம். அவனியாபுரத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி, காளைகளை அடக்க காத்திருக்கும் காளையர்கள். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு, கைது செய்யப்பட்ட சயோன் மனோஜ் விடுவிப்பு. குதிரை பேரம் நடப்பதாக குற்றச்சாட்டு, கர்நாடக அரசியலில் மீண்டும் பரபரப்பு. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. அத்தகைய சிறப்புமிக்க நாளான தைப்பொங்கல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு சமைத்த பொங்கலை சூரியனுக்கு படைத்து தமிழர்கள் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாங்கள் 10 இயர்ஸாக பொங்கல் கொண்டாடுறோம். ஸோ காலையில் 4 o'clock ஏஞ்சி வீட்லேயே பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டு அப்புறம் வடபழனி முருகர் கோவிலுக்கு வருவோம். இதே வருஷமும் பண்ணுவோம். இவ்வளோ வருஷம் நல்லா தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இயர் ஃபுல்லாக நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வருஷமும் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த வருஷமும் சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தமிழ் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த கோயில் வடபழனி கோயில் நான் ஒரு 3 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இப்போ தான் அந்த பொங்கல் அதுமா ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் வந்திருக்கேன். இந்த பொங்கல் நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் சிவகங்கையிலேருந்து வரேன் சார். நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன். இன்றைக்கி தை திருநாளில் அதனால் பொங்கலுக்கு காலங்காதால் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தால் அவர் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். சூரிய பகவானுக்கு நடக்கக்கூடியது. கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சயான் மனோஜ் ஆகிய இருவரையும் விடுவித்து சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் கடந்த வெள்ளிக்கிழமை தில்லியில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் முதல்வர் பழனிசாமி மீது குற்றம் சாட்டிய சயான், மனோஜ் ஆகிய இருவரையும் கைது செய்ய தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் தில்லி விரைந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட இருவரும் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது இவ்வழக்கில் உள்ள சந்தேகங்களுக்கு போலீசார் பதில் அளித்தால் மட்டுமே இருவரையும் சிறையில் அடைக்க உத்தரவிடப்படும் என நீதிபதி சரிதா தெரிவித்தார். இதனையடுத்து சயான், மனோஜ் ஆகிய இருவரும் சைதாப்பேட்டை நீதிபதிகள் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள நீதிபதி சரிதா வீட்டில் நள்ளிரவு ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்திய நீதிபதி போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி இருவரையும் விடுவிக்க உத்தரவிட்டார். வரும் 18ஆம் தேதி 10,000 ரூபாய்க்கான பிணையுடன் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிபதி உத்தரவிட்டார். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பிரச்சனைகள் தூண்டி விடுற அளவுக்கு ஒரு வீடியோ அவங்க வச்சுருக்காங்க. அந்த வீடியோ வைரலாக போயிட்டு இருக்குது. அவங்க வன்முறையை தூண்டி விடுறாங்கிற மாதிரி அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த வீடியோவும் கொண்டு போய் சிடியும் சப்மிட் பண்ணாங்க. சொல்கிறதுல எந்த ஜாதியவே அந்த கட்சியவே எதுவுமே தூண்டி விடுற மாதிரி சொல்லலையே. அவங்க எங்களை ரிமைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசிக்கு ரிமைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கம்மிங் 18th 10 o'clock நீங்கள் சேதார்பேட்டை கோர்ட்டில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. வரும்போது 2 ஜாமீன்தாரோட வர சொல்லியிருக்காங்க. புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் காத்திருக்கின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியை சுமூகமாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமணிகண்டன். அவனியாபுரத்தில் இன்று நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக 691 காளைகளும் 596 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்கின்றனர்.
இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ள இந்த போட்டிகள் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பணிகள் பாதுகாப்பு பணியில் மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன் ஆசீர்வாதம் தலையிலான 1095 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாடிவாசல் மற்றும் பார்வையாளர் கேடை உள்ளிட்ட பகுதிகளில் 10 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. 44 தீயணைப்பு வீரர்கள் அடங்கிய 4 தீயணைப்பு வாகனங்கள் தற்போது இந்த பகுதியில் தயார் நிலையில் உள்ளது. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவ குழு மற்றும் 15 மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழுவும் 12 அவசர கால 108 ஆம்புலன்ஸ் வாகனமும் ரத்த வங்கி வசதியுடன் கூடிய மருத்துவமனை வாகனமும் தற்போது தயார் நிலையில் உள்ளது. பார்வையாளர் அமரக்கூடிய இந்த கேள்வி 8 அடி உயரத்தை 2 அடுக்கு பாதுகாப்பு வேலையை அமைக்கப்பட்டுள்ளது. கால்நடை ஆம்புலன்ஸ் வசதியும் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டிகளில் விளையாடக்கூடிய வீரர்கள், அதாவது 1 மணி நேரத்திற்கு 75 வீரர்கள் வீதம் சுழற்சி முறையில் வீரர்கள் களமிறக்க உள்ளனர். முதன்முறையாக நீதிமன்ற நியமனத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு இந்த போட்டியை தற்போது நடத்தி வருகிறது. இந்த போட்டியில் நடைபெற வழக்கம் போல தற்போது எல்லா போட்டிகளும் ஊர் மரியாதை என்ற அடிப்படையில் ஊர் கோவில் காளைகளுக்கும் மற்றும் ஊர் பெரியவர்களுக்கும் மரியாதை செய்யப்படும். அந்த மரியாதை தற்போது இந்த போட்டியில் இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது போட்டிகள் 8 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடும் தயார் நிலையில் உள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள 13 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கொல்லம் புறவழி சாலையை பிரதமர் மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதற்காக தில்லியில் இருந்து விமானம் மூலம் இன்று காலை திருவனந்தபுரம் செல்லும் பிரதமருக்கு கேரள ஆளுநர் சதாசிவம், முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வரவேற்பு அளிக்கின்றனர். அங்கிருந்து கொல்லம் செல்லும் பிரதமர் புறவழி சாலை திறப்பு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் பிரசித்தி பெற்ற பத்மநாத சுவாமி கோவிலுக்கு சென்று பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து சுதேசி தர்சன் என்ற திட்டத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். கர்நாடகாவில் தங்கள் கட்சிகளின் எம்எல்ஏக்களை இழுக்க குதிரை பேரம் நடப்பதாக ஆளும் மதசார்பற்ற ஜனதா தளம், காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றன. இதனால் அம்மாநில அரசியலில் மீண்டும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் தங்களுக்கு பதவி கிடைக்காத அதிருப்தியில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உள்ளனர். விரைவில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏக்கள் 12 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதாவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வரும் அம்மாநில பாஜக மூத்த தலைவருமான எடியூரப்பா, முதல்வர் குமாரசுவாமி பாஜக எம்எல்ஏக்களை தங்கள் கட்சியில் இழுக்க குதிரை பேரம் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். Chief Minister Kumaraswamy told openly, we are in touch with so many BJP MLAs, and he has started horse trading. That's why our MLAs are telling, unnecessarily is telling so many names, BJP MLAs. Let us be together for another 1 or 2 days. That is the MLA session. Being a Chief Minister of Karnataka, he has already contacted our Kalburgi MLA and promised ministership and also money and so many things. So he is creating, being a Chief Minister of Karnataka, he is creating all this horse trading. இதனிடையே எடியூரப்பாவின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள முதல்வர் குமாரசுவாமி, தங்களிடம் போதுமான எம்எல்ஏக்களின் பலம் இருப்பதாகவும், எனவே பாஜக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கான தேவை தங்களுக்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அரசுக்கு எந்த மிரட்டலும் இல்லை என தெரிவித்துள்ள குமாரசுவாமி, இந்த விவகாரத்தை எப்படி கையாள்வது என்பது தமக்கு தெரியும் எனவும் கூறினார். No, that's all Yediyurappa's concocted stories. It is not necessary for me to poach the MLAs of BJP. I have sufficient numbers to run the government with giving stable government here. It is not necessary for Congress or JDS to poach the MLAs from BJP. We have sufficient numbers. பாகிஸ்தானில் உள்ள மூத்த இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை அந்நாட்டு அரசு உளவு பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானில் உள்ள சில மூத்த இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் அந்நாட்டு அரசால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக அண்மையில் தகவல் வெளியாகின. இந்த விவகாரத்தை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் மத்திய அரசு கொண்டு சென்றது. இந்நிலையில் மூத்த இந்திய தூதரக அதிகாரிகளின் சமூக ஊடக கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் உளவு பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக விளக்கம் கேட்டு பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் அந்நாட்டு அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது.
உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பியாக்ராஜ் நகரில் கும்பமேளா இன்று தொடங்கியது. இதன் காரணமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் அலகாபாத்தில் குவிந்துள்ளனர். கும்பமேளா எனப்படும் திருவிழா 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஹரித்வார், பிரயாக்ராஜ், உச்சன்யி, நாசிக் ஆகிய நகரங்களில் சுழற்சி முறையில் கொண்டாடப்படுகிறது. கடந்த 2007ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்ட பிரயாக்ராஜ் நகரில் இன்று அதிகாலை 4 மணிக்கு திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் நீராடலுடன் கும்பமேளா தொடங்கியது. கும்பமேளா வரும் மார்ச் 4ஆம் தேதி வரை நடைபெறும். கும்பமேளாவுக்காக 100 கோடி ரூபாய் செலவில் 15 ஏக்கர் நிலப்பரவில் சமஸ்கிருத கிராமம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அலகாபாத்தில் குவிந்துள்ளனர். விழாவுக்கு வருவோருக்கு உணவு, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. காலிங்கராயன் காரமடை திட்டம் மத்திய அரசு நிதி ஒதுக்க விவசாயிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கிராமங்களை புறக்கணித்த ஸ்டாலின் தற்போது கிராமங்களில் கூட்டம் நடத்துவது வேடிக்கையாக உள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே காளிப்பாளையத்தை சேர்ந்த மின்வாரிய ஊழியர் முத்துக்குமார் கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணியாற்றிய போது உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர் தங்கமணி 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி, மின்வாரிய தேர்வு முடிவுகள் வெளிவந்தவுடன் தற்போது பணிபுரிந்து வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து முதல்வருடன் பேசி பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். அவங்க கோரிக்கை வைக்கத்தான் செய்வாங்க. எதிர்கட்சின்னா அவங்க கேட்குதான். நான் சொன்ன சட்டமன்றத்தில் அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னதே அவர் ஒத்துக்கிட்டாரு. சரி, முடியாத என்ன பண்ணுறது அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதான் மாண்புமிகு முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற போது அவர் தான் உள்ளாட்சியை பார்த்திருக்க வேண்டும். அப்பொழுது அந்த கிராம சபை கூட்டம் நடத்தி அதில் தேவையான வசதிகளை செய்திருக்க வேண்டும். இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்து மக்களை ஏமாற்றுவதற்காக அது போன்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கமணி, உயர் மின்னழுத்த கோபுரங்களை விடுத்து கேபிள் வழியாக மின்சாரம் கொண்டு செல்வது சாத்தியமில்லாத ஒன்று என்றும் இந்த நடைமுறை வெளிநாடுகளில் கூட இல்லை எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு அரசு தடை விதித்துள்ளதற்கு மக்களிடம் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மயிலம்பாடி பால் கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் பொங்கல் போனஸ் வழங்கும் நிகழ்ச்சியும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி இருந்த நிலையிலும் பொங்கல் திருநாளை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் 3200 கோடி ரூபாய் நிதியை முதல்வர் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ஈரோடு அருகே விஸ்வரூப சீரடி சாய்பாபா கோவிலில் பக்தர்கள் சமத்துவ பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கருங்கல்பாளையத்தில் சீரடி சாய்பாபா கோவிலில் பெண்கள் வண்ண கோலமிட்டு மண்பானை வைத்து அதன் மீது மஞ்சள் கொத்து அமைத்தனர். பின்னர் அரிசி, சர்க்கரை, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சையுடன் பொங்கல் வைக்கப்பட்டது. பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என பக்தர்கள் முழக்கமிட்டு வழிபட்டனர். தை முதல் நாள் தை பொங்கல் வருது, ரொம்ப விசேஷம். அப்புறம் கோயில்களுக்கு சக்கரை பொங்கல் எல்லோரும் சேர்ந்து வச்சா மன நிம்மதி கிடைக்கும். எல்லாரும் கூட்டம் கூடி செய்யலாம். வீட்டில் கல்யாணம் ஆகாதெல்லாம் இங்கே பண்ணி படைச்சி எல்லோரும் குடித்தா கல்யாணம் ஆகும். தை முதல் நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். மகர சங்கராந்தின்னு பேர். சர்க்கரை, கரும்பு, அரிசி எல்லாமே நன்னா விளையும். நாட்டில் காவேரி எங்கே பார்த்தாலும் பொங்கி எழுவா. இதனிடையே தஞ்சாவூர் அருகே உள்ள நாஞ்சிக்கோட்டையில் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் உரியடித்தல், கயிறு இழுத்தல், கபடி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. மேலும் கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம் போன்றவையும் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர்.
காலிங்கராயன் காரமடை திட்டத்திற்கு தேவையான கூடுதல் நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாமக்கல்லில் மாதிரி தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நல்லசுவாமி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நீர்மட்டத்தை உயர்த்தும் பொருட்டு நீரை செறிவூட்டும் விதமாக 1500 கோடி ரூபாயை முதல்வர் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்படுவதில் சிக்கல் நிலவுவதாகவும் குறிப்பிட்டார். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட மாட்டார் என ஆம் ஆத்மி கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சஞ்சய் சிங் இந்த முறை அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட மாட்டார் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 80 தொகுதிகளில் 72 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அகிலேஷ் யாதவ் மாயாவதி கூட்டணியை காட்டிலும் 72 தொகுதிகளுக்கு குறையாமல் பாஜக வெற்றி பெறும் என ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் தேசிய அனல்மின் நிலையத்திற்கு மத்திய அரசு வழங்கிய அனுமதி 2018 மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்தது. இதனால் அனல்மின் நிலையத்தை மூட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் அனல்மின் நிலையம் உற்பத்தி தொடங்கும் பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. ஈரோடு அருகே பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் கள்ள ரூபாய் நோட்டை மாற்ற முயன்ற ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சலாம் என்ற அந்த நபர் பெருந்துறை அருகே உள்ள ஒரு பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு 2000 ரூபாயை கொடுத்து மாற்ற முயன்றுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சலாமை கைது செய்தனர். அவரிடமிருந்து மேலும் 2000 ரூபாய் கள்ள நோட்டும் பறிமுதல் செய்யப்பட்டது. அடிலைட்டில் 2வது ஒருநாள் போட்டி. இந்தியா ஆஸ்திரேலியா இன்று பலப்பரீட்சை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தோனேஷியாவில் 437 பேர் உயிரிழக்க காரணமான அனக் கிராகடாவ் எரிமலையின் சீற்றம் தணிந்துள்ளது. ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகளுக்கிடையே அனக் கிராகடாவ் எரிமலை உள்ளது. இந்த எரிமலை கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறியது. இதன் காரணமாக அடுத்தடுத்து நில அதிர்வு ஏற்பட்டு சுனாமி பேரலைகள் தாக்கியதில் 400க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இருப்பினும் இந்த எரிமலை தொடர்ந்து சீற்றத்துடனே இருந்தது. இந்நிலையில் அனக் கிராகடாவ் எரிமலை சீற்றம் தற்பொழுது குறைந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அடிலைட் நகரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கு இடையான 20 ஓவர் தொடர் 1-1 என்ற நிலையில் சமனில் முடிவடைந்தது. டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி இந்திய அணி சாதனை படைத்தது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையான ஒருநாள் தொடர் நடைபெற்று வருகிறது. சிட்னியில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 34 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் 2வது போட்டி அடிலைட் நகரில் இன்று நடைபெறுகிறது. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் தொடரை வெல்லலாம் என்பதால் இந்திய வீரர்கள் சிறப்பாக விளையாடுவார்கள் என தெரிகிறது.
தமிழகத்தின் தாகம் தீர்க்கும் முல்லை பெரியாறின் தோற்றம் எளிதாக தொடங்கி முடிந்த ஒரு கட்டுமானம் அல்ல. அதன் வரலாற்றில் பல்வேறு சோகங்களும் தியாகங்களும் அடங்கியுள்ளன. முல்லை பெரியாற்றின் தியாக வரலாறு குறித்து காண்போம். மேற்கு தொடர்ச்சி மலையில் நம் தமிழக பகுதிக்குள் பெய்யும் மழை நீர் பெரியாறு என்ற பெயரில் 56 கிலோமீட்டர் தூரம் தமிழகத்தில் ஆறாக பாய்ந்து கேரளாவுக்குள் நுழைந்து முல்லை ஆற்றுடன் சேர்ந்து அரபிக்கடலில் வீணாக சென்று கலப்பதை கவனித்த பென்னிக்விக் ஒரு திட்டம் தீட்டினார். இந்த ஆற்றை கிழக்கு புறமாக திருப்பி விடுவதன் வாயிலாக வைகை நதிநீரை மட்டுமே நம்பியுள்ள பல லட்சம் ஏக்கர் வறண்ட நிலங்கள் பசுமை நிறைந்த விளைநிலங்களாக மாறும் என்பதை ஓர் ஆய்வின் மூலம் தெரிந்து கொண்டார். இதையடுத்து பெரியாற்றின் குறுக்கே அணை ஒன்றினை கட்ட திட்டமிட்டார். இதன் அடிப்படையில் பெரியாறு தேக்கடி நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டு பெரியாறு முல்லை ஆறுகள் கிழக்கு முகமாக திருப்பிவிடப்பட்டு அங்கிருந்து ஒரு குகைப்பாதை வழியாக வைகை ஆற்றிற்குள் திருப்பிவிட திட்டமிட்டார். இந்த திட்டத்தை ஆங்கில அரசின் பார்வைக்கு அனுப்பி அனுமதியும் பெற்றார். அப்போதைய சென்னை மாகாண அரசின் கவர்னர் லார்டு கன்னிமரா அவர்களின் முன்னிலையில் அணை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் பென்னிக்விக் தலைமையில் பிரிட்டிஷ் பொறியாளர்கள் இந்த அணை கட்டுமான பணியினை மேற்கொண்டனர். கடும் முயற்சிக்கு பின் 3 ஆண்டுகளில் அணை பாதி கட்டப்பட்டு கொண்டிருந்த நிலையில் கனமழை வெள்ளத்தால் கட்டுமான பணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து இந்த திட்டத்தினை தொடர்வதற்கு ஆங்கிலேய அரசின் நிதி ஒதுக்கீடு குறிப்பிட்ட காலகட்டங்களில் கிடைக்காததால் பென்னிக்விக் இங்கிலாந்து சென்றார். தனது சொத்துக்களை எல்லாம் விற்றார். அந்த காலத்தில் இருந்த பல்வேறு பெரும் பணக்காரர்களிடம் கையேந்தி நிதி சேகரித்தார். முல்லை பெரியாறு அணையை 1895ஆம் ஆண்டில் அவர் கட்டி முடித்தார். அணை கட்டுமான பணியின் போது பலர் உயிரிழந்தனர். தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டும் காலரா வந்தும் பலர் உயிரிழந்தனர். அவர்களில் தமிழர்கள் மட்டுமல்ல, 20க்கும் மேற்பட்ட ஆங்கிலேய பொறியாளர்களும் அடங்குவர். இவர்களுக்கான கல்லறை இன்றும் கூட அங்கே உள்ளது. இப்படி தமிழர்களின் இரத்தமும் ஆங்கிலேயர்களின் இரத்தமும் கலந்து உருவாகி மாபெரும் தியாக சின்னமாக தென் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் தெய்வமாக காட்சி தரும் முல்லை பெரியாறு அணையைத்தான் தண்ணீர் வெடிகுண்டு என்று சித்தரித்து படம் எடுத்தார் ஒரு மலையாள இயக்குனர். நாளை தென் தமிழக மக்களின் தெய்வமானார் பென்னிக்விக். மீண்டும் தலைப்புச் செய்தி. பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாட்டம். சூரியனுக்கு பொங்கலை படைத்து மக்கள் உற்சாகம். அவனியாபுரத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி. காளைகளை அடக்க காத்திருக்கும் காளையர்கள். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு. கைது செய்யப்பட்ட சயான் மனோஜ் விடுவிப்பு. குதிரை பேரம் நடப்பதாக குற்றச்சாட்டு. கர்நாடக அரசியலில் மீண்டும் பரபரப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செய்தியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.